நேற்று எடப்பாடியை போய் கேட்டாங்க, என்ன சார் செங்கோட்டையன் இப்படி போயிருக்காரு, இப்படி சொல்றாரு, கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்றாருன்னப்ப அது அவர் கருத்து, நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம், அவரை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றாரு. நீங்கள் ஒரு குரலை எழுப்புனா தனியாக உங்களை வந்து பார்த்தாலும் நீங்கள் அதை வெளியே சொல்லலாம், பொய்ன்னு சொல்கிறீங்க, சொல்ல வர விவாதத்தையும் ஏற்றுக்க மறுக்கிறீங்க, வெளிப்படையாக போய் ப்ரெஸ் மீட் வச்சா பதவியை பறிக்கிறீங்க, சரி நீக்கப்பட்டவங்களோட போய் ஏதாவது சேர்ந்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா கட்சியை விட்டு நீக்கிறீங்க, நீக்கின பிறகு அவளை பற்றி நான் பேச மாட்டீங்கன்னா எடப்பாடி மனசில் இருக்கிறது என்ன? இப்படி ஒவ்வொரு ஆளையாக நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தா, சரி அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன் ஏற்கனவே போயிட்டார், அவங்களாம் வச்சு போகிற பேச்சுக்கு இந்த மருது அழகராஜ், இவர் இந்த 4 பேர் வெளியே மைத்ரேயன் 5 ஓட்டு தாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் குடும்பம் போகாது, அவன் தெருவாசி போக மாட்டாங்க, அவனுடைய ஆதரவாளர் இருப்பாங்க. 500 பேர் 50 பேர் போனாலும் அண்ணாதிமுக அந்த 50 ஓட்டு வேணாமா? அவர் தான் துரோகிகள்னு அதை முத்திர குத்திடுறாரு. அந்த துரோகி எதுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு? அந்த ஓபிஎஸ் துரோகின்னு சொல்லிதானே நீங்க வெளியே தள்ளி கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் கூட முடியல, தர்ம யுத்தத்தை முடிச்சு திருப்பி அந்த துரோகியை கூட்டி வச்சு ஆட்சியில் இருக்கும்போது மட்டும் துரோகி இல்லையா? அரசியல் அந்த வார்த்தையெல்லாம் காதுல கூட வாங்கக்கூடாது, நீங்க யாருமே வாங்கக்கூடாது, நம்பவும் கூடாது. சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. எடப்பாடி மட்டுமல்ல, எவர் ஒருவரும். அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துட்டுலாம் நம்ம பேச முடியாது. பிஜேபி தினகரனை ஏன் சார் நீங்கள் இவ்வளோ தூரம் திட்டுறீங்க, ஓபிஎஸ் எதுக்கு திட்டுறீங்க, எதனால நீங்கள் இணைஞ்சிருக்கலாம், அவங்க துரோகிங்க அப்படின்னாரு 2024 நாடாளுமன்ற தேர்தல். இப்போ அவர் மட்டுமல்ல, ஜெயக்குமார் தொடங்கி டிவியில் பேசுகிற அத்தனை அதிமுக பேச்சாளர்களும் சொன்னது அவங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. என்ன துரோகம்? பிஜேபி மதவாத கட்சியான பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்கன்னாரு. இப்போ எடப்பாடி யாரோட, ஆர்ஜேடியோடயா இல்லை ஜேடியூவா, யார் கூட எடப்பாடி கூட்டணி வச்சிருக்கிறார்? தெரியாம கேட்கிறேன், யார் கூட கூட்டணி வச்சிருக்காருங்க? உங்களுக்கு தெரியாது இல்ல, சொல்லுங்க. அந்த பிஜேபியோட போய் சேரும்போது அது துரோகம் இல்லையா? அதனாலதான் அரசியல்வாதிகள் பேச்ச ரொம்ப சீரியஸா எடுத்துட்டுலாம் வாதிக்க வேண்டாம்னு சொன்னேன். வெளியே போறவங்களை பத்தி அவதூறா பேசுறதும், அது நாள் வரைக்கும் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரை முதலமைச்சராக்கியே தீர்வுன்னு சொன்னவங்க வெளியே போன பிறகு அந்த தலைவரை அவதூறு செய்வதும் சில நாள் கூத்து, நம்ம கடந்து வந்துடணும்னு சொல்றோம். இன்னைக்கு அந்த கட்சி இருக்கிற கதியை நினைச்சு பாருங்கன்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.